இந்த வீடியோவில் கார் ஆம்பியன் லைட்டு தான் நம்ம வந்து இந்த காருக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த கார் வந்து ஸ்விஃப்ட் டிசைர். இந்த காருக்கு வந்து நம்ம வந்து ஆம்பியன் லைட்டு வந்து கார்டி பிராண்ட்லேருந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். கார்டி பிராண்டில் K3 K4 அப்படி 2 சீரீஸ் வரும். 6 பீஸு 10 பீஸு 18 பீஸு அப்படி ஒரு 3 சீரீஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காரில் வந்து நம்ம 18 பீஸு லைட் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு கீழே வந்துடும். டோர் பேடு, டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல, வாட்டர் பாட்டில் இல்லைன்னா ஸ்பீக்கருக்குள்ளே அப்படி ஒரு 18 லைட்டு வரும் உங்களுக்கு. அதில் நம்ம செட்டப் பண்ணி நமக்கு காருக்கு எந்த கேவ் கரெக்டாக இருக்குது, எந்த டிசைன் வேணும்னு நம்ம ஓகே பண்ணி நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி இந்த காருக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து தனியாக சுவிட்ச் வந்துடுது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆப்லேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆம்பியன் லைட் உங்களுக்கு வந்து ஃபுல் ஆப்ஷன் ஆம்பியன் லைட்லாம் பண்ணும்போது அர்ஜென்ட் இல்லாமல் பொறுமையாக நம்ம பண்ணணும். இந்த கார் வந்து நம்ம 1 டே எடுத்திருக்கோம். காலையில் கொடுத்துருக்காரு, நான் நைட்டு தான் தருவேன்னு சொல்லிட்டேன். இந்த கார் வந்து நீட்டாக நம்ம ஆம்பியன் லைட் ஃபிட் பண்ண போகிறோம். ஆம்பியன் லைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீளமாக உங்களுக்கு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு லைட் வந்து நம்ம எந்த கேவ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைனில் வளைச்சிக்கலாம், ஒன்றும் ஆகாது. எல்லா டோருக்குமே தனித்தனியாக உங்களுக்கு ஒரு யூனிட் வந்துடும். அந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு கண்ட்ரோலர் போய் லைட் வந்து ஆன் ஆகும். பிளிங்கு, ஃப்ளாஷரு, ஜம்பிங் எல்லா பேட்டர்னுமே ஒர்க் ஆகும். டேஷ்போர்ட்லேயும் நம்ம வந்து ஒரு லைன் நம்ம கொடுக்க போகிறோம். ஒயரிங் எல்லாம் எதுவுமே வெளியே தெரியாமல் எல்லா ஒயருமே நமக்கு உள்ளே போயிடும். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு கீழே வரும். இது உங்களுக்கு இந்த பேட்டர்ன் லைட் என்னென்ன ஒர்க் ஆகுதோ அது எல்லாமே சேம் ஒரே மாதிரியே ஒர்க் ஆகும். இந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கக்கூடிய இந்த லைட் தான் நம்ம 4 டோர் பேடு டேஷ்போர்டுக்கு எல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம். இந்த லைட்டு வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் தான். எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த கேவுக்கு நீங்கள் வளைச்சிக்கலாம், தேவைன்னா கட்டும் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. முன்னாடி நம்ம ஒரு ஆம்பியன் லைட்டு வந்து நிறைய ஃபிட் பண்ணியிருக்கோம். சில ஆம்பியன் லைட்டு வந்து விலை கம்மியில் இருக்குது. அந்த லைட் பார்த்திங்கன்னா நீடில் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் லைட் இருக்கும். அதோடைய லைட்டுடைய வெளிச்சம் வந்து அந்த நீடில் வழியாக ட்ராவல் ஆகி அதோடைய பிரைட்னஸ் காட்டும். ஆனால் இந்த ஆம்பியன் லைட் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் டு அந்த எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு லைட்டாகவே வந்துடும். அதனால பிரைட்னஸில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. நைட் ஆகிடுச்சு இந்த வண்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெளிச்சம் எப்படி இருக்குது, அதோடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு கார் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு 250 பேட்டர்ன் அந்தளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிமோட்லேயும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் பட்டன்ஸும் கொடுத்துருவாங்க. அதிலே ஆன் ஆஃப் சுவிட்ச் அதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய பேட்டர்னை பொறுத்து உங்களுக்கு மாறும். நிறைய பேட்டர்ன் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீனு, வார்ம் ஒயிட்டு, எல்லோ, ஆஃப் ஒயிட்டு அப்படின்னு எல்லா பேட்டர்னும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் எது வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு ரன்னிங் வேண்டாம், ஜம்பிங் வேண்டாம், சிங்கிள் மட்டும் போதுன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ ஃபேவரட் கலரு அந்த கலரே நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். உங்களுக்கு காருடைய ஷேஃபுக்கு தகுந்த மாதிரி டேஷ்போர்டு, டோர் பேடோட ஷேஃபு, அந்த கட்டிங் தகுந்த மாதிரி கேவ் மாறும். எது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நீட்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த காரில் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கார் வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே ஃபோல்டிங் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த லைனிங் வந்து இப்படி போகிற மாதிரி பண்ணலாம், இல்லை திருப்பி ஒரே லைனாக ஓடுற மாதிரி பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க. நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, கஸ்டமருக்கு எப்படி நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீடில் மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக லைட்டாக வரனால இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வெளிச்சம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பிரைட்னஸ்ஸு. அந்த நீடில் டைப்பில் நம்ம ஹோஸ் மாதிரி போடுவோம். அது பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகி வரும். ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்னஸாக இருக்கும். அந்த லாஸ்ட்டு கார்னரில் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாயிரும். ஆனால் இந்த லைட்டில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. இந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் எண்டிலிருந்து எல்லா இடமும் ஈவனாக ஒரே மாதிரி தான் இருக்குது. டேஷ்போர்டில் நம்ம ஃபிட் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய பேட்டர்ன் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பேட்டர்ன் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த லைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஆல் ஓவர் இண்டியா நம்ம கொரியர் வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஃபிட்டிங்கும் பண்ணிக்கலாம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைட்டு. இப்போ ப்ளூ வேணுன்னா ப்ளூ வச்சுக்கலாம், க்ரீன் வேணுன்னா க்ரீன் வச்சுக்கலாம், ப்ளூ, எல்லோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு கலராக வேண்டாம், ரன்னிங் வேண்டாம், ஜம்பிங் வேண்டாம், சிங்கிள் கலர் போதுன்னா நீங்கள் சிங்கிள் கலர் வந்து நீங்கள் நிறுத்தி வச்சுக்கலாம். ஒயிட்டு வேணால் கொஞ்சம் ஜென்யூனாக வேணும், ப்ரீமியமான ஒயிட் வேணாலும் வச்சுக்கலாம், மல்டி கலர் வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் டேஸ்ட் தான். நீங்கள் எப்படி வேணாலும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் வைக்கிற இடத்துல ஒரு லைட் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா ஸ்பீக்கருக்குள்ளேயே ஃபிட் பண்ணியிருக்கோம். டோர் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஹேண்டில், அந்த இடத்துலையும் ஒரு லைட் சின்ன டாட் மாதிரி வரும். அந்த லைட்டுமே ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த லைட்டில் என்னென்ன கொடுக்குறாங்களோ எதுவுமே பெண்டிங் வைக்காமல் ப்ராப்பராக நம்ம வந்து நீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம்.
ஆம்பியன் லைட் நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம காலையில் எடுத்தோன்னா நைட்டு தான் வண்டி டெலிவரி கொடுப்போம். அப்போ தான் நமக்கு வந்து ஒர்க்கும் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அர்ஜென்ட்டாக பண்ண முடியாது மற்ற ஒர்க் மாதிரி. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பொறுமையாக கேப் இல்லாமல் அழகாக உட்கார வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்ம நைட்டு தான் கொடுப்போம். நைட்டு கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த பிரைட்னஸ் எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குது, ஈவனாக ஒரே மாதிரி ட்ராவல் ஆகுதா, ஒரே மாதிரி வெளிச்சம் இருக்கா, எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காருக்குமே நம்ம ஃபிட் பண்ணலாம். இந்த லைட்டு எனக்கு ரன்னிங் லைட்டு வேண்டாம், ஒரே லைட்டாக இருந்தால் போதும், அந்த லைட்டு மட்டும் போதும்னாலும் அந்த பேட்டர்னும் இருக்குது. லைட்லேயே பிளிங்கிங்கு, ஃப்ளாஷரு, ஸ்லோ, ஜம்ப்பு, பிரைட்னஸ் கம்மி அதிகம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த லைட்டும் இருக்குது. இந்த ரன்னிங்காக ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த லைட்டு நிறைய பேட்டர்ன், நிறைய சீரிஸ் இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு எது ஓகே ஆகுதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த லைட் வாங்கி தாராளமாக ஃபிட் பண்ணலாம். இந்த லைட்டு ஃபிட் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் ஒயர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க ஆல்ரெடி ஒயரிங் வந்து ஃபீஸோடு தான் கொடுக்குறாங்க. அப்படியே கொண்டு போய் ஃபீஸ் கேரியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால எந்த ஒயரும் நம்ம சீவ வேண்டாம், ஜாயிண்ட் அடிக்க வேண்டாம், டேப் அடிக்க அந்த வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. டேரெக்டாகவே ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த செட்டப்பு கொடுத்துட்றாங்க. இப்போ நான் டோட்டலாகவே இந்த வண்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு சீட்டை வந்து நான் ஃபோல்டு பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியிருந்து நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். ஒரு லாங்லேருந்து இந்த கார் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் காருக்கு இந்த லைட் ஃபிட் பண்ணணும், தாராளமாக கொரியர் பண்ணி நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணும்போது நல்ல ஒரு டெக்னீஷியன்ட்ட கொடுத்தீங்கன்னா தான் பண்ண முடியும் இது. ஏன்னா இது கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டிய வேலை.